ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பையன் வேர்ல்டு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆயில் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இந்த கட்டிங்க்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் கட்டிங். ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு மே ஃப்ளவர்னு பேர் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா மற்ற கட்டிங்க்கும் ஒவ்வொரு கட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது பேட்டர்ன்ஸ். அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்டிங்க்கு நான் வச்ச பேர் மே ஃப்ளவர். ஓகேங்களா? இப்போது நான் ஷோல்டரை மட்டுமே வச்சு ஷோல்டருடைய நெக் வித்து உள் ஷோல்டர் எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். பொதுவாகவே ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஷோல்டரை கால்குலேஷன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது நார்மலாக நடக்கிறது. நமக்கு அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டே நமக்கு வேண்டாம். வெறும் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை மட்டுமே வச்சு ஷோல்டருடைய நெக் வித்தையும் அதுக்கப்புறம் உள் ஷோல்டரும் எவ்வளோ வருதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இது என்னோட மெத்தட். ஓகே, லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது புரியாதவங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஷோல்டருடைய வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.5 இருக்குது. அப்படின்னா இப்போ பேக் பார்ட் நம்ம பார்த்துக்கலாம். 14 அப்படின்னா 14 டிவைடட் 2, அதாவது ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா வரக்கூடிய அளவு 7.25. இது நார்மலாக நம்ம எல்லா கட்டிங்லையுமே பண்ணக்கூடியது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா வரக்கூடியது 4.8. சரிங்களா? 4.8. 14 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4.8. அந்த 4.8 நான் இங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதாவது ஷோல்டர் நெக். சரிங்களா? இந்த 4.8 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 4.8 வருமா? ஒன்று இங்கே, ஒன்று இந்த பக்கம், ஒன்று ரைட் ஷோல்டர், ஒன்று லெஃப்ட் ஷோல்டர், இன்னொன்று நெக்கு. சரிங்களா? இப்படி 3ஆ நான் பிரிச்சிருக்கேன். அதுதான் இந்த 4.8. சரி, இப்போ ரைட் ஷோல்டர் அளவையும் லெஃப்ட் ஷோல்டர் அளவையும் நம்ம கூட்டிக்கணும். 4.8 4.8 9.6. அந்த 9.6 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடியது 3.25. சரிங்களா? இந்த 3.25 கூட 3/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, இந்த 3/4 இன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஹோலில் வரக்கூடிய சீம் அலவன்ஸும் நெக்கு கிட்ட வரக்கூடிய பைப்பிங்குடைய அளவும், பைப்பிங்க்கு கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸும் ஆம்போலில் கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸும் சேர்த்து தான் இந்த 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவு இந்த அளவெல்லாம் ஸ்டாண்டர்டான அளவு. இந்த ஒரு அளவு தான் மாறுமே தவிர, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு மாறுமே தவிர, அதை வச்சு கால்குலேஷன் பண்ணுறது, கூட்டல் வகுத்தல் கழித்தல் பெருக்கல் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்கும், எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலுமே. ஓகேங்களா? இப்போ 3.25 + 3/4 4. இதுதான் பாடியோட உள் ஷோல்டர். இந்த உள் ஷோல்டர் அப்படிங்கிறது நான் எதுன்னு சொல்லித்தரேன் இருங்க. அதாவது நம்ம பிளவுஸ் போடுவோம் இல்லையா, பிளவுஸ் போடும்போது இதுதான், இந்த இடத்துல தான் ஆம், இங்க இருந்து உள் ஷோல்டர் வருது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம உள் ஷோல்டர்னு சொல்றோம். இது ஷோல்டர், அதாவது நெக்கில் இருந்து ஷோல்டருடைய அந்த போன் முடியுது பார்த்தீங்க இல்லையா,
அது வரைக்கும் இருக்கிறது வந்து உங்களுக்கு நெக் வித் ஷோல்டர். இந்த அளவு தான் வந்து நான் வந்து எடுக்க சொல்லுவேன் கஸ்டமர் கிட்ட. வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு வாங்கும்போது இந்த அளவும் சேர்த்து நான் வாங்கிடுவேன். இந்த அளவு வாங்கிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் இவ்வளவு மெஷர்மெண்ட் நம்ம கணக்கு போட வேண்டியதே கிடையாது. இந்த அளவு என்ன இருக்குதோ அதை அப்படியே இந்த அளவையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன அளவு வருதோ அதை அப்படியே உள் ஷோல்டருக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சப்போஸ் வந்து கஸ்டமர் நேரில் பார்த்து அளவு எடுக்க முடியல, அவங்க வெளியிலேருந்து நமக்கு அளவு அனுப்பிட்டாங்க, ஆனால் ஷோல்டர் அளவு அவங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அல்லது அனுப்ப மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மெத்தடை வச்சு நம்ம இந்த ஒரு ஷோல்டர் அளவு இருந்தாலே போதும், இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணிடலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ப்ரீஃபாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. இந்த உள் ஷோல்டர் அளவு தான் வந்து 4. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் இது வந்து பேக் இது முடிஞ்சிருச்சு. சரி, ஃப்ரண்ட் ஷோல்டர். இப்போ வந்து பேக் ஷோல்டருடைய அளவை நம்ம கல்குலேஷன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டர் அளவு எப்படி கல்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அதே 14 தான் டிவைடட் டு 7.25. ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஹாஃப் ஷோல்டர் அளவு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே போல தான் பேக்கில் எப்படி பண்ணணுமோ அதே போல் 14 டிவைடட் 3 போட்டோம் அப்படின்னா 4.8ன்னு வருதா? இந்த 4.8 தான் வந்து எது? இந்த இடத்துல இருக்கிற 4.8. சரிங்களா? அந்த நெக் போர்ஷன்ல வருது பார்த்தீங்களா? இது இந்த 4.8 கூட நம்ம 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5.8. இந்த 5.8 நம்ம 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு 2.9. இந்த 2.9 அப்படிங்கும்போது நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு பாயிண்ட் குறையும் போது. அதனால அந்த ஒரு பாயிண்ட் நம்ம சேர்த்திக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 3ன்னு அதை வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி 3ன்னு வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் கம்மியாக வருது அப்படின்னா ஒரு ரவுண்டு ஃபிகர் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸு தப்பெல்லாம் எதுவும் வந்துடாது, டிஃப்ரென்ஸும் பெருசாக வந்துடாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து நெக் வித். நெக் வித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வரும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வர்றதான் நெக் வித்துன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து நெக் டு ஷோல்டர் வித்துன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நெக் வித் இப்படி ப்ளவுஸை வந்து துணியை நீங்கள் மடித்து போடும்போது அந்த பாயிண்ட்லேருந்து எடுப்பீங்க இல்லையா? எங்கேருந்து ஒரு அளவு வரும் இல்லையா? இந்த இடத்துல இருந்து ஒரு அளவு வரும் இல்லையா? அதுதான் வந்து நம்ம நெக் வித்துன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இது உள் ஷோல்டர், இது நெக் வித். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மே ஃப்ளவர் கட்டிங் அப்படின்னாலே நெக் மெஷர்மெண்ட் கஸ்டமர்கிட்ட எடுக்கலைனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா கட்டிங்லையுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற மெஷர்மெண்ட்டுக்கு போகலாமா? தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருமே வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனால உங்களுக்கு இந்த வீடியோ கூடயே நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதனால தான் நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்க என்னால் சொல்லிகிட்டே இருக்க முடியல. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் கால்லையும் வந்து கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் வந்து என்னால் வந்து தனித்தனியாக ஆன்சர் பண்ண முடியல. ஒரு சிலருக்கு ஆன்சரும் பண்ணியிருக்கேன். நான் பண்ண முடியாதவங்களுக்காக நான் வீடியோவாகவே அட்டாச் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ கண்டினியூ ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நாளைக்கு நான் அட்டாச் பண்ணிட்டு போடுறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய வீடியோவை தேடிட்டு போக மாட்டாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு நான் போடுறேன். சரிங்களா? நல்லா தெரிஞ்சவங்க அந்த வீடியோவோட டைமிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் கட்டிங்கில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மே ஃப்ளவர் கட்டிங்கில் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த் 15, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட் 39, ஃபுல் பஸ்ட் 42, வேஸ்ட் 35, sleeve 10, armhole 17, sleeve round 12.5, back neck 10, front neck 16.5. சரிங்களா? இதுதான் இவங்களுடைய மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் கட்டிங் போட போறோம். ஓகே, இப்போ பேக் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தலாமா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா
இவங்களுக்கு வந்து லென்த் 15 அப்படிங்கிறதுனால மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கும் கீழே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கும் நான் வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இவங்களுக்கு 15 போது அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.5 வரும். நான் அந்த 7.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நெக்குடைய பேக் நெக்குடைய இறக்கம் வந்து 10 அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு தெரியும், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு வந்து தெரியும், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு தெரியாது, அவங்களுக்காக ஒரு செகண்ட் சொல்லிக்கிறேன். 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது 1க்கு 1/4 இன்ச் அப்படிங்கும்போது நீங்க அப்படியே கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10 அப்படின்னு வரும்போது 2.5 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஷோல்டர்ல இருந்து. இப்போ நம்ம 2.5 இன்ச் வந்து ஷோல்டர்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டர் வந்து ட்ராப்பே வந்து ஆகாது இவங்களுக்கு. அதுக்காகத்தான் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக்ல வந்து எடுக்க போறது உள் ஷோல்டர் அளவு தான் நம்ம எடுப்போம். இப்போ உள் ஷோல்டர் அளவை எப்படி எடுக்கணுங்கிறது நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 15 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு, ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வந்து உள் ஷோல்டர் வைக்கணும் அப்படின்னா 3.25 வைக்கணும். அதாவது இங்க 2.25 நம்ம மார்க் பண்ணிருக்கிறோமா, 2.5 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிருக்கிறோமா, அந்த இடத்துல இருந்து 3.25 இவங்களுக்கு உள் ஷோல்டர் 3.25 மார்க் பண்ணியாச்சு. இப்ப நீங்க கேட்கலாம், உள் ஷோல்டர் மார்க் பண்ணிருக்கீங்க, இவங்களுக்கு சீம் அலவன்ஸ் எங்கே கேட்பீங்களே கமெண்ட்ல. அப்போ சீம் அலவன்ஸ்க்கு 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். அந்த 3/4 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3.25க்கு வெளிப்புறமா மார்க் பண்ணிக்கிறோம், உள்புறம் இல்ல வெளிப்புறமா மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த மே ஃப்ளவர் கட்டிங் உடைய மெத்தட். சரிங்களா? அப்ப டோட்டலா இவங்களுக்கு என்ன அளவு, 4 இன்ச். டோட்டலா 4 இன்ச் உள் ஷோல்டர் சீம் அலவன்ஸோட சேர்த்து அளவு வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இன்ச் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப பேலன்ஸ் இங்க நெக் வித்ல எவ்வளவு இருக்கு, 1.25 தான் இருக்கு. என்னங்க 1.25 தான்? அடுத்த சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். சந்தேகப்படாதீங்க, இதை நீங்க கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க. நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் போடும்பொழுது ப்ராப்பரா இந்த போர்ஷன் எந்த இடத்துல, அதாவது இதுவும் வந்து நமக்கு சீம் அலவன்ஸ்குள்ள போகக்கூடியது இந்த 3/4 இன்ச். இதை நீங்க விட்டுட்டு இந்த அளவு தான் ரெடி டு ஷோல்டர், அதாவது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சரிங்களா வரக்கூடிய அளவு இந்த 3.25 தான். இந்த 3.25 எந்த இடத்துல போய் உட்காரும், கரெக்டா இந்த இடத்துல வந்து உட்காரும். சரிங்களா? அப்ப கணக்கு பண்ணி பாருங்க, 3.25 இங்கிருந்து இது வரைக்கும் வந்து உட்காருது. அதாவது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அளவு இந்த அளவு தான். சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நெக் வித் பேக்ல வரும்னு பாருங்க, 4.25 இன்ச் வருது. போதாதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இப்போ இந்த இடத்துக்கு நான் ஒரு கோட் போட்டுக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பொறுமையா பாருங்க, நிதானமா கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த அளவு எப்படிங்கிறது? ஓகே, இதை விட்டுருங்க, இதை நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க. இப்போ ஷோல்டருடைய அளவு நம்ம இப்போ மொத்தமா டோட்டலா எவ்வளவு எடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா 5.25 இவங்களுக்கு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோலுடைய இறக்கம் எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ ஆம்ஹோலுடைய இறக்கம் பார்க்கணும் அப்படின்னா நான் இவங்களுக்கு வந்து ஆம்ஹோல் இறக்கம் பார்க்கறதுக்கு என்ன அளவு நம்ம எடுக்கணும்னா அப்பர் செஸ்டோட அளவு எடுக்கணும். அப்பர் செஸ்ட் எவ்வளவு வந்து இவங்களுக்கு 39 நீங்க 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 6 இன்ச் வரும். 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் பண்ணதை ஒரு லைனா போட்டு விட்டுக்கோங்க, லென்த்தா ஒரு லைன். ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ ஆம்ஹோலுடைய டெப்த் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்கோட டெப்த் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, 10ன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்பர் செஸ்டோடைய மெஷர்மெண்ட் எடுத்துடலாமா? அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 39 நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 9.25. அந்த 9.25 இப்படி கிராஸ்ல தான் வைக்கணும். ஏன் கிராஸ்ல வைக்கிறோம்? இப்போ 9.25 நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னு வைங்க, 9.25 எங்க வருது? இப்ப நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லையா, அதையும் தாண்டி இந்த இடத்துல வருது. கரெக்டா 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா வருது. இப்ப நெக்கும் நீங்க வந்து டீப் நெக் கொடுத்துட்டு மெஷர்மெண்ட்டும் இந்த ஸ்லீப்பிங் லைன்ல இன்ச் டேப்பை வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது இந்த பக்கம் 1 இன்ச், அந்த சைடு வந்து ஒரு 1 இன்ச் வருமா? அப்ப 2 இன்ச் வந்து முதுகு பக்கம் உங்களுக்கு லூஸ் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம நெக் போர்ஷன் கட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த நெக் போர்ஷன்ல இருந்து இப்படி தூக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துலயும் தூக்க ஆரம்பிக்கும். அது போய் என்ன ஆகும்னா இந்த இடத்துலயும் தூக்க ஆரம்பிக்கும். அப்போ ஷோல்டர் வந்து என்ன ஆகும், நழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்க கூடாது. இதே வந்து நீங்க எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆம்ஹோல் லைன்
ஆம்ஹோல் லைன்லயே வந்து உங்களுடைய நெக் லைன் நீங்க மார்க் பண்றீங்க, இந்த அளவுக்கு தான் ஹைட் மார்க் பண்றீங்க அப்படின்னா, அதே 6 இன்ச்சுக்கு தான் நீங்க மார்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க இப்படி எடுங்க. அப்ப வந்து நமக்கு இந்த எக்ஸ்ட்ராவா வர இந்த 9.25 அப்ப இங்க வரும். இங்க வரும் பொழுது உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த துணி வேணும் நமக்கு, சரிங்களா? ஆனா இங்க ஆல்ரெடி வந்து நம்ம டீப் நெக் அப்படிங்கும் போது இந்த இடத்துலயே வந்து துணி வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும்போது இந்த லூஸும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பெண்ட் ஆயிரும், ரொம்ப லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும், பிளவுஸா இருக்காது, நிறைய கம்ப்ளைண்ட் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்காகத்தான் இன்ச் டேப் வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது ஆம்போல் லைனுக்கு ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆம்போலை விடவே உங்க நெக் இறக்கம் அதிகமா வைக்கிறீங்கன்னாவே இன்ச் டேப்பை கிராஸ்ல எடுத்துருங்க, அதுதான் நல்லது. நான் அந்த வீடியோ போடுறது எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காகத்தான் நான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி நான் போட்டுட்டு இருக்கிறேன், சரிங்களா? நீங்க ஒரு அகாடமிக்ல போய் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தாராளமா போய் படிங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த அமௌண்ட் கூட கட்ட முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா சில பேர், ஃபேமிலி சுச்சுவேஷன்னால, அவங்களுக்காகத்தான் ஒரு சிறு தொழில் கைத்தொழில் வந்து அவங்களுக்கு இருக்கணும், தெரிஞ்சுக்கணும் லேடிஸ் அப்படிங்கிறதுக்காகத்தான் மெயினா அந்த ஒரு எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி பிகினர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுல வந்து ரொம்ப வேக்கானமா வந்து ஆல்ரெடி டெய்லரா இருக்கிறவங்க, டெய்லர் ஷாப் வச்சு நடத்துறவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு வர சந்தேகம் எல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்ல வராது, அவங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு டவுட்டே வராது, புரியுதுங்களா? நீங்க வந்து ரொம்ப வேக்கானமா உள்ள பூந்து கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அப்படி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லி கொடுக்குற மெஷர்மெண்ட்ல ஒரு கட்டிங்கை போட்டுட்டு கட் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா என்ன கேளுங்க, புரியுதுங்களா? நீங்க யூஸ் பண்றது ஒரு மெத்தடா இருக்கும், அந்த மெத்தட்ல இருந்து என்னுடைய மெத்தட் டிஃப்ரெண்ட் தான். இதுக்காக வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேள்வி கேளுங்க, ஓகேவா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருந்து நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், 5.25 எடுத்திருக்கிறோமோ அந்த 5.25க்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு லைன் மார்க் பண்ணிட்டு அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து டிரா பண்ணுவோம், அந்த டிரா பண்றதுக்கு இந்த கோடு இருந்தால் தான் டிரா பண்ண முடியும், அதுக்காக நம்ம இந்த லைன் போட்டுக்கிறோம். இப்போ இன்ச் டேப்பை வச்சு நம்ம என்ன பண்றோம், ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டரா வர இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு நீங்க இந்த லைனும் வந்து அட்டாச் பண்ணி வர இடத்துல, அதாவது பாருங்க, கர்வ் ஸ்கேலுக்கும் இதுக்கும் நான் லைன் போட்டுக்கிறதுக்கும் ஒரே ஒரு நூல் டிஃபரன்ஸ் தான். அந்த டிஃபரன்ஸ் வர மாதிரி நீங்க கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு நீங்க லைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ரொம்ப திக்கா போடாதீங்க, இது ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த அளவுகள் வந்து மாறுபடும், இது கரெக்டா இருக்கணும் சொல்ல முடியாது, கரெக்டா வராதுன்னு சொல்ல முடியாது. செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம திரும்பவும் லைன் வந்து கூடவோ குறைக்கவோ நமக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ரொம்ப திக்கா போட்டுக்காதீங்க. திரும்பவும் ப்ராப்பர் லைன் போடும்போது எந்த லைன்ல நம்ம வந்து கரெக்டா போட்டோங்கிற கன்ஃபியூஸ் உங்களுக்கு வந்துடும். அதனாலதான் நான் லைட்டா போட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்ஹோலுடைய சுற்றளவு வந்து 17 அப்படின்னா அதுல ஹாஃப் வந்து 8.5. இந்த 8.5 வந்து இந்த இடத்துல இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க திரும்பவும் வந்து என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்படி வந்து போட்டிருக்கோம். ஸோ கர்வ் ஸ்கேலை இந்த பொசிஷன்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டா வந்து 8.5ல வந்து கரெக்டா மீட் ஆகுது, சரிங்களா? அப்போ இந்த கர்வ் வந்து கரெக்டா இருக்கு. இதை வந்து நான் திக்கா போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்படிதான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த லைன் கிடையாது, இந்த லைன், சரிங்களா? இந்த லைன், ஓகேவா? அதே போல இந்த லைன்ங்கிறதையும் நான் நல்ல லைன் வந்து திக் பண்ணி காட்டிடுறேன், ஓகேங்களா? சரியா? இப்போ இந்த கர்வ் போட்டுட்டோம். இதோட சுற்றளவு வந்து நமக்கு 8.5 இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், இந்த 8.5. இப்போ நெக்ஸ்ட் உங்க கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கலீங்களா?
ஈஸ் அலவன்ஸ் நம்மளுடைய பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் பிளவுஸ் சரிங்களா, அந்த தொலைத்தொலான போடுற மாதிரி கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபிட்டிங்ஸாக போட முடியாதுங்க, மூச்சு விட முடியாதுங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், அதனால எங்களுக்கு லூஸாக தைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து என்னடா இப்படி கேட்குறாங்களே, நம்ம இந்த மாதிரி தானே மெத்தடில் படித்தோம், இவங்களுக்கு எப்படி லூஸ் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக எப்பவும் போல் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து இப்படி போட்டுக்கோங்க. 9.25 இதுதான் வந்து 39 4ஆல் டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு. இப்போ இங்கிருந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சும் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் லூஸ் வச்சிருங்க சரிங்களா. வச்சுட்டு இப்போ இவங்களுக்கு இங்க 9.25 1/2 இன்ச் லூஸ் வைக்கும்போது எங்க வரும், அவங்களுக்கு 10.25. அந்த லூஸுக்குமே வந்து இன்ச் டேப் இப்படிதான் வச்சு நீங்க கொடுக்கணும். 10.25 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல தான் கொடுக்கணும். இங்கிருந்து வர்றது கொடுக்காதீங்க. இப்படி வர்றது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க 1/2 இன்ச்சுங்கிறது இந்த இடத்துல தான் குறிப்பீங்க. ஆனா நமக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி தான் வந்திருக்குது. அப்படிங்கும்போது அதையுமே வந்து லூஸ் நீங்க வைக்கிறதும் வந்து எப்படி வைக்கணும்னா 10.25 9.25 கூட ஒரு 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். லூஸ் அதாவது பாடி லூஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து இப்படி கிராஸ்ல தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? சரி, நெக்ஸ்ட் இன்னும் வந்து நான் பிளவுஸுக்கு உண்டான சேம் அலவன்ஸ் வைக்கல, நான் அதை அப்புறம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்கும், இந்த சின்னதாக தான் இருக்கும் நான் சொல்லிட்டு, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ப்ளவுஸ் போய் உட்கார இடம் இந்த இடம் தான். அப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து நெக்கில் வந்து அவங்களுக்கு வித்து வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்துடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரியா, அதை கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சஸ் வந்து வருது. அப்ப 3 இன்ச்சஸ் அப்படின்னா அது கூட ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஷேப் வந்து ரொம்ப அழகா வரும், அதனாலதான் நான் 3/4 இன்ச் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா 1/2 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த லைன் போடும்போது எப்பவுமே வந்து நம்ம உள்பகுதியில் ஸ்டிச்சிங் லைன்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லைனை டச் பண்ணி தான் நீங்கள் இந்த லைன் போடணும். இதை டச் பண்ணி க்ராஸ் பண்ணிடாதீங்க சரியா. இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து டைமண்ட் நெக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த டைமண்ட் நெக்குக்கு வந்து இங்கிருந்து இங்க என்ன வருதோ அதுல 1/2 எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 எடுத்துட்டு அந்த ஹாஃபை மீன் பண்ணி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு அந்த நெக்கை வரைஞ்சி நீங்க இந்த கோடை வந்து இப்படி கிராஸ் பண்ணி கொண்டு போகணும். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த கர்வ் ஸ்கேல இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க நல்லா வந்து ஷேப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா ஏன்னா இவங்க உடம்பு கொஞ்சம் பெரிய உடம்பு தான், அதனால வந்து நல்ல ஷேப்பா போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இவங்களுக்கு நல்ல சதப்பிடிப்பான உடம்பா இருக்கிறதுக்கு நல்ல பாந்தமா போய் உட்காரும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வேணும். இது வந்து நீங்க இன்னுமே வந்து இதா எடுக்கணும்னா நீங்க இந்த கர்வ் ஸ்கேல இன்னுமே நல்லா திருப்பி வச்சு இப்படியும் கொடுத்துக்கலாம். இன்னுமே கூட கொஞ்சம் அந்த டெப்த் வந்து கிடைக்கும். உங்க சௌரியம் தான் சரிங்களா. எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கஸ்டமருடைய ஐடியாவையும் கேட்டுட்டு நீங்க கொடுத்துக்கோங்க ஓகேவா. சரி, இப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் உடைய அளவை நம்ம குறிச்சிடலாமா? ஓகே, இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 35 இவங்களுக்கு வேஸ்ட் மெஷர்மெண்ட். அப்போ வேஸ்ட்டை வந்து நீங்க 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணா இவங்களுக்கு வரக்கூடிய அளவு 8.25க்கு நான் ஒரு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து தள்ளி ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எதுனா பேக் டாட் வந்து ஹைட் பேக் டாட் இருக்கு பாத்தீங்களா, 2 சைடு வந்து பேக் டாட் வரும் பாத்தீங்களா, அந்த டாட்டுக்காக நம்ம உள்ள கொடுக்குற துணி இந்த 1 இன்ச் ஓகேவா. சரி, இப்போ இந்த 8.25 நான் சென்டர் பண்ணிக்கிறேன். இந்த 8.25 சென்டர் பண்ணா தான் நான் பேக் டாட் வந்து மார்க் பண்ணிக்க முடியும். சென்டர் பண்ணிட்டு அந்த லைனுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு கிராஸ் இல்லாம நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த சென்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பேக் டாட்டோடைய சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். பேக் டாட்டோடைய உயரம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பஸ்ட் வந்து இவங்களுக்கு 42. அந்த 42 4ஆல நீங்க டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும் அப்படின்னா 10 வரும். அந்த 10ஐ இங்க இருந்து எடுத்துக்கணும். பத்திரை எங்கிருந்து எடுக்கும்போது
நோட் பண்ணிக்கோங்க. என்ன இவ்வளோ ஹைட்டா வருது? இங்க 2.5 3 தானே வைப்பாங்க. அதெல்லாம் வந்து நார்மலா வந்து மற்றவங்க வைக்கிறது. நம்மளுடைய மேஃப்ளவர் கட்டிங்ல இந்த மாதிரி வராது. நம்மளுடைய எந்த கட்டிங்லயுமே இந்த மாதிரி வராது. சரிங்களா? இதுதான் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் மெத்தட். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாமே ப்ரொஃபஷனல் மெத்தட் தான். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம இந்த லைனை கொண்டு போகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா? சீம் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கு இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். அதே போல எங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? திரும்பவும் வந்து இதை வந்து நீங்கள் திரும்பவும் வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே வராது. கரெக்டாக வந்து புரியும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்குன்னே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் கல்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் கல்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ராயிங் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஷோல்டர் எவ்வளவு, இந்த அளவுக்கு வருதா, இதுக்கு இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கால்குலேட்டர் தேவைப்படாது. ஸ்டார்டிங்ல கண்டிப்பாக ஒரு கால்குலேட்டர் வச்சுட்டு தான் நீங்க இந்த மெஷர்மெண்ட்டையே வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போயிடலாமா? ஃப்ரண்ட் பார்ட் எப்படி போறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டிங்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த கிராஸ் எடுப்போம். சரிங்களா? இந்த கிராஸ் வந்து எடுப்போம். இந்த கிராஸ் எடுப்போம். இந்த கிராஸ் எடுப்போம் அப்படிங்க எதுக்காக எடுப்போங்கிறது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் இப்பவும் சொல்லிடுறேன். பிளவுஸை வந்து தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சென்டர்ல வந்து இப்படி தூக்கும், கொஞ்சம் தூக்கும். அந்த தூக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எப்படி கோடு போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த லைன் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம கட்டிங் பண்ணும்போது இப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிடுவோம்னா இப்படி கொண்டு வந்ததான் இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு போவோம். சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதனாலதான் நான் போட்டிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குறிக்க போறது பேக் பார்ட்ல வந்து உள் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கணக்குல எடுத்தோம். ஃப்ரண்ட் பார்ட்ல வந்துட்டு நெக் வித் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோங்க? 7.5, 15, அதுல பாதி 7.5 நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் வழக்கம் போலவே. சரிங்களா? பேக் பார்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து உள் ஷோல்டர் தான் நம்ம கணக்கு எடுத்துட்டோம். அதுதான் நம்ம மார்க் பண்ணணும். நெக் வித் வந்து நம்ம கண்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நெக் வித் தான் மெயின் பார்ட். சரிங்களா? இப்போ நெக் வித் வந்து இவங்களுக்கு 3 இன்ச் வருது. 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப இதுல இருந்து உள் ஷோல்டர் எவ்வளவு வச்சோம்? நம்ம அதுல 4 வச்சோமா? அதே 4 தான் நம்ம இந்த இடத்துலயும் வைக்கணும். சரிங்களா? இப்போ நெக் வித் வந்து இப்போ 3 நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இதுதான் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், அதாவது தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வருது. அப்படிங்கும் போது நம்ம 3 வச்சோம்னா தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 3.25 வந்து நிற்கும். அதனால நம்ம வந்து 2.25 எடுத்துக்கலாம். இப்ப இந்த 2.25 இருந்து 4 இன்ச் ஃபுல் ஷோல்டர் வந்து அதுல எவ்வளவு கொடுத்தோம்? 4 இன்ச். அந்த 4 இன்ச் நம்ம இதுலயும் கொடுத்துடலாம். சரிங்களா? பேக் பார்ட்லயும் ஃப்ரண்ட் பார்ட்லயும் இந்த போர்ஷன் மாறக்கூடாது, அதே அளவு தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ அதே போல நம்ம மைனஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்? ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. பேக் பார்ட்டை விட ஆம்ஹோல் இறக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம குறைவா எடுக்கணும். அப்ப 1/2 இன்ச் குறைவா எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா பேக் பார்ட்ல வந்து இப்படி மேல இருந்து தான் நம்ம எடுத்தோம். அதே போல 6 இன்ச் எடுத்தோம். அப்ப இதுல 6 இன்ச் எடுக்கணும்.
மேலே இருந்து இதில் 6 இன்ச் எடுத்தோம், இங்கே வந்து 6 இன்ச் எடுத்தோம். பேக்கில் ஃப்ரண்ட்ல 6 இன்ச் நம்ம எடுக்கணும். 6 இன்ச் எடுத்துட்டு இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்க. டோட்டலா அங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ 6.25 வருது. இப்போ நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கலாம். இது பேக்ல நம்ம வரைஞ்ச ஆம்கோல் இறக்கத்தை விட 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மேலே நம்ம மார்க் பண்ணணும். இந்த லைனை ஃபுல்லாவே போட்டு விட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப மேல எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? 6.25. அப்போ அந்த 6.25 நீங்க இங்க மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து அளந்து பாருங்க எவ்வளவு வருதுன்னு. ஃபர்ஸ்ட் மேல இருந்து எவ்வளவு போட்டு கொடுத்துருக்கோம்? 6. இப்ப பேக்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆம்கோல் இறக்கம் வந்து 6 வச்சிருந்தோம். சரிங்களா? இங்க வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 6ன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? 1/2 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா 6 இந்த கோட்ல வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈஸ் அலவன்ஸ்ல மார்க் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேக்ல வந்து எக்ஸாக்ட் அளவு எவ்வளவு 39 4 டிவைட் பண்ணும்போது 9.25. அந்த 9.25 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதே இன்ச் டேப்பை வச்சு 10.25க்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து இன்னொரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 10.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரியா? இப்போ மார்க் பண்ணிட்டு கர்வ் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த கோடு, அதாவது மேல இருந்து 6.25 அதே போல 6.25க்கு நான் மார்க் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் டேப்பை எங்கிருந்து இது வரைக்கும் வைக்கும்போது கரெக்டாக 5.5 வந்து நிற்குது. அது ரெண்டா வந்து ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கையும் இந்த 9.25ன்னு குறிச்சோம் இல்லையா அந்த மார்க்கையும் கணக்கா வச்சு இந்த கர்வ் ஸ்கேலை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? கரெக்டா நீங்க அந்த கர்வ் ஸ்கேலை வந்து திருப்பி பார்க்கணும் எந்த இடத்துல வந்து கரெக்டா உட்காருதுன்னு. ஏன்னா மார்க் பண்றதுக்கு முன்னாடி கோட்ல இருந்து மேல ஒரு லைன் இருக்கிற மாதிரி கேப்ல வச்சு மார்க் பண்ணீங்கன்னா தான் நம்ம அந்த கோட்லயே கரெக்டா வந்து உட்காரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கணும் 1/2 இன்ச் கரெக்டா வருதா? 1/2 இன்ச் தள்ளி, ஏன்னா இதுதான் வந்து ஸ்டிச்சிங் லைன். நமக்கு எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 8.5 இருக்கணும். ஆனா 8.25 இருக்குது. திரும்பவும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குங்க. டபுள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 8.25 வந்து உட்காருது. இன்ச் டேப் இந்த ஃபர்ஸ்ட் கோட்ல கரெக்டா 8.5 வந்து உட்காருது. ஓகேவா? அப்போ இந்த கர்வ் வந்து கரெக்ட். ஏன் வந்து நான் தள்ளி போட்டிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் இந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டா வரல அப்படின்னா திரும்பவும் இந்த 6.25 நம்ம நோட் பண்ணிருக்கிறோம் இல்லையா, அங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த கோட்டை டச் பண்ற மாதிரி கோடு போட்டுட்டு திரும்பவும் வந்து நீங்க வச்சு பார்க்கணும். இந்த ஷேப்ல வந்து போட்டு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு கரெக்டா அதே பேக்ல என்ன மெஷர்மெண்ட் வந்துச்சோ அதே சுற்றளவு 1/2 சுற்றளவு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து உள் பக்கம் வந்து லைன் எடுத்து எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் மார்க் பண்ணி காட்டினேன். அப்ப 8.5 விட தாண்டி அதிகமா போகுது. 8.25 ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அளவு கரெக்ட். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் போட்ட அளவு கரெக்டா வரல அப்படின்னா நீங்க உள் பக்கமா தள்ளி வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா இந்த அளவுலயே வந்து அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து கரெக்டா வரலைன்னா நீங்க இங்க இருந்து மேல கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி லைன் பண்ணி அப்போ வந்து நீங்க அந்த 1/4 இன்ச் கம்மி பண்ணி நீங்க ஒரு கோடு போட்டா கூட திரும்பவும் அந்த 9.25 நீங்க இன்ச் டேப் வச்சு அளந்து பார்த்து மார்க் பண்ணிட்டு தான் மறுபடியும் அந்த கர்வ் வந்து வரையணும். சரிங்களா? இது ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து பக்காவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த லைன் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைன் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது நம்ம பேக்ல எப்படி வந்து ஈஸ் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் கொடுத்தோமோ அதே அளவு 1/2 இன்ச் இங்கேயும் கொடுத்துருக்கிறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டாட் பிடிப்போம், ஆம்ஹோல் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த ஆம்ஹோல் டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே தான் இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச் கொடுத்ததுக்கு ரீசன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து நெக் மார்க் பண்ணிக்கலாமா? இவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 6.5 இன்ச்சுக்கு நான் ஒரு கோட் போட்டுக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போ இவங்களுக்கு இப்போ பேக்ல எவ்வளவு வச்சோம்? நம்ம 3.25 வச்சோம் இல்லையா, அதே போல 3.25 இல்ல உங்களுக்கு 3.5 தான் வைக்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்க 3.5 வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நான் வந்து
3 வச்சுக்கிறேன். 3 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு இன்ச் டேப் வச்சு 2ஆ ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா கர்வ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கர்வ் எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் இந்த கோட்டை வந்து இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ல எப்படி எடுத்தோமோ அதே அளவு தான் இங்கேயும் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறோம். இங்கிருந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 9.75 ஈஸ் அலவன்ஸ்ங்கிறது ஒரு 1/2 இன்ச் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆம் ஹோலுடைய டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த டாட் எல்லாம் உள்ள போயிடும். நமக்கு வந்து இந்த அளவுல தான் கரெக்டா எக்ஸாக்டா நிற்கும் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சென்டர் டாட்டுடைய உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். பஸ்ட் வந்து இவங்களுக்கு 42 அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா 42 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணும்பொழுது வரக்கூடிய அளவு எவ்வளவு? 10 வரும். மேல இருந்து வச்சுக்கணும். 10 வரும். சரிங்களா? இந்த 10 கூட நீங்க எவ்வளவு வந்து பிளஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சும் போது 11.25 வரும். சரிங்களா? 11.25 கரெக்டா இந்த கோட்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் லைன் இருக்குது இல்லையா, இந்த இது வந்து சீம் அலவன்ஸ் கட்டிங் லைன். இதை விட்டுட்டு இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து 11.25 வரைக்கும், அதாவது 10 வருது. 42 4ஆல டிவைட் பண்ணும்போது 10 கூட ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 11.25 மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் சென்டர் டாட்டுடைய உயரம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். கிராஸ் இல்லாம போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த லைனை நம்ம இங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட அதாவது சென்டர் டாட்டுடைய உயரம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கப் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கப் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கப் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஸ்டுடைய வித்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 பஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, 42 கூட 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 44 வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது என்ன மெஷர்மெண்ட் வருதோ 4ஆல டிவைட் பண்ணும்போது 11 வரும். அந்த 11 கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? 1/2 இன்ச் ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 11. ஓகேங்களா? அதாவது 42 கூட நீங்க 2 ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்ப 44. 44 4ஆல டிவைட் பண்ணா 11. இந்த 11 கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணா 11. அந்த 11 தான் நான் இங்க பஸ்டோட வித்தா நோட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இப்ப இது நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சென்டர் டாட்டுடைய உயரம் கண்டுபிடிச்சிட்டோம், பஸ்டோட வித்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கப்போட உயரம், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கப் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கே ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னு பாத்தீங்கன்னா, பஸ்ட் வந்து எவ்வளவு 42ன்னு சொல்லியிருந்தேன். அந்த 42 கூட 2 ஆட் பண்ணா 44. அந்த 44 10ஆல டிவைட் பண்ணணும். 10ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 4.4. மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? மார்க் பண்ணிட்டு அதே 4.4 கீழையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே 4.4 கீழையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுதான் வந்து கப் லென்த்தோடைய அகலம் மார்க் பண்ண பகுதி. அப்ப டோட்டலா ஃப்ரண்ட் பார்ட்டுடைய உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, கட்டிங் லைன்ல இருந்து நான் சொல்றேன்,
கட்டிங் லைன்ல இருந்து 16 வரும். சரிங்களா? இப்போ இங்கேயும் வந்து நம்ம மேல இருந்து லென்த்தாவே வந்து ஒரு கோடு நம்ம போட்டிருந்தோம் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா, அந்த லைனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க 1/2 இன்ச் குறிச்சோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சை அப்படியே இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவா எடுத்தோம் பார்த்தீங்களா, இதோட கொண்டு வந்து இணைச்சிடணும். இணைச்சாச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம், 4.4 வச்சிருந்தோமா, அப்போ இந்த இடத்துல இருந்து அளவு எடுத்து பார்க்கணும். எவ்வளவு வருது? 5.5 வருது. இப்போ இந்த 5.5 இந்த எக்ஸ்ட்ராவா 1 இன்ச் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த லாஸ்ட்ல இருந்தே வச்சுக்கணும், வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து சென்டர் டாட்டுடைய லைன், கிராஸா மார்க் பண்ணிக்கணும். சென்டர் டாட் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும் பாத்தீங்களா, அதுல வரக்கூடிய சென்டர் லைன் இது. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பக்கத்துலயும் ஒரு அளவு வரும் இல்லைங்களா, அந்த அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து இந்த லைனை ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் மார்க் பண்ண, ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஒரு லைன் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இவங்களுக்கு 35னா நம்ம 4ஆல டிவைட் பண்ணும்போது 8.25 வந்துச்சு இல்லையா, அந்த 8.25 நீங்க அளவு எடுத்துக்கணும். நீங்க இருந்து அளவு எடுத்துக்கணும். இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு 1 இன்ச் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க அளவு எடுத்துக்கணும் 8.25. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த இடம் வந்து எம்டி, இந்த இடம் வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்ப அது எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க நோட் பண்ணணும். 4.5. அப்ப 4.5னா 4.5 2ஆ பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 2.25. அந்த 2.25 இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சிடணும். இந்த பக்கம் 2.25, இந்த பக்கம் 2.25 வச்சுட்டு இந்த கோடையும் இந்த கோடையும் இணைச்சு விட்டுறணும். அதே போல இந்த கோடையும் இந்த கோடையும் இணைச்சு விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து செக் பண்ணி பார்க்கணும். இங்க இருந்து நம்ம 4.4 எடுத்தோம், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடணும். அப்ப இங்க வந்து 4.4 கரெக்டா இருக்கு. அப்போ இந்த பக்கம் கோடும் 4.4 இருக்கணும். ஆனா எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ 4.4க்கு நீங்க மார்க் பண்ணிக்கணும். அதே போல இந்த கோட்டையும் 4.4க்கு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருந்து 2.25 இருக்கான்னு செக் பண்ணணும். 2.25 இல்ல, 2 தான் இருக்கு. அப்போ நீங்க 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே போல இந்த சைடும் 2.25 இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல, அப்போ இங்கேயும் 2.25 எந்த இடத்துல வருதோ அதை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இது வந்து கண்டிப்பா வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா? அதே போல இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து இன்ச் டேப் வச்சு இந்த பகுதியை இன்ச் டேப்பால 2ஆ ஃபோல்டு பண்ணி சென்டர் பகுதியை நோட் பண்ணிட்டு இந்த கோட்டையும் இந்த கோட்டையும், அதாவது இங்க இருந்து நம்ம இங்க 2.25 மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? அதே போல இங்க இருந்து இந்த சைட்ல இருந்து கீழே ஒரு 1 இன்ச் இறக்கிட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? இன்னும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் வைக்கல. இப்போ பேக்ல வந்து எவ்வளவு சீம் அலவன்ஸ் வச்சோம்? 1.5. அதே 1.5 இங்கேயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா?
இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த லைன் வந்து எதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம்னா ஹூக் பட்டி ஐ பட்டிக்காக இங்கே வந்து ஒரு 1/2 inch போயிடும். ½ inch போயிடும், அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இதுல இருந்து இந்த மாதிரி வரும், இது வந்து உள்ள போற பகுதி, ஹூக் பட்டி ஐ பட்டிக்குள்ளார உள்ள போயிடும் இந்த பகுதி. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல இந்த கோட்டையும். பிகினர்ஸ்க்குங்கிறனால நான் இவ்வளோ பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதே நான் கட்டிங் போடுறேன் அப்படின்னா நான் இது வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார நான் ஒரு பிளவுஸ் வந்து கட்டிங் போட்டு முடிச்சிருவேன். ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோலாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டாட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து 3rd ஆம்போல் டாட் வந்து நம்ம இன்னும் மார்க் பண்ணலை, அதையும் நம்ம மார்க் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு வந்து டாட் வந்து எப்படி ஷார்ப்பாக வேணுமா அல்லது வந்து ஃப்ளாட்டாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஃப்ளாட்டாக வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கிருந்து வந்து ஒரு நார்மலாக ஒரு 1.5 inch கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோ ஷார்ப்பு வந்து வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு ½ inch கொடுத்துட்டு இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்னு எடுக்கக்கூடாது. இங்கிருந்து மேலே, அதாவது இந்த கோடு போட்டுக்கிறோம் இல்லையா, பஸ்ட் லைன் போட்டுக்கிறோம் இல்லையா, அங்கிருந்து ஒரு ½ inch மேலே வச்சு என்ன பண்ணணும்னா அப்படியே இந்த இடத்துல இருந்து ஒரு ஷேப் எடுத்து ஒரு லைன் போடணும். அடுத்தது இந்த சென்டர் டாட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பொதுவாக எல்லாருமே வந்து இப்படி இந்த லைனில் வச்சு மார்க் பண்ணுவாங்க. இப்படியும் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் போடுவாங்க, இப்படி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அல்லது நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த இடத்துல இருந்து இங்கே 1.5 inch, இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதே டிஸ்டன்ஸ் இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி எவ்வளோ 3/4 inch வருமா? இந்த 3/4 inchக்கு நீங்க ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 inch வச்சுக்கோங்க. 1.5 inch வச்சுட்டு இந்த பகுதியை அதாவது இந்த புள்ளியையும் கரெக்டா ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். சரியா? போட்டுட்டு இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 1.5 inch தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு ½ inch கொடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவா ஒரு ½ inch கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ½ inch தான் இந்த பகுதிக்குள்ளார போயிடும். சரிங்களா? அப்போ இங்க இருந்து நீங்க ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 பக்கமும் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இல்லாத பகுதியாகவும் பார்த்துக்கணும். சரியா? பார்த்துட்டு இங்க இருந்து ஒரு ½ inch, இந்த பக்கம் ஒரு 1/4 inch, இப்படி ஒரு 1/4 inch கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஷேப் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அதே போல இந்த இடத்துலயும் ஷேப். ஓகேவா? இப்போ இந்த ஷேப் எடுத்தாச்சு. இப்போ இந்த ½ inch வந்து இதுக்குள்ளார போயிடும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த அளவெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பஸ்ட்டுக்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லூஸுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், அதுவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து இந்த இடம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஏழைகால், அதுக்கப்புறம் 10.25. இந்த லூஸ் வந்துருச்சுங்களா? கரெக்டா? ஃப்ரண்ட்ல நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? 9.25 பிளஸ் ஒரு ½ inch 10.25 கொடுத்தோம். இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் போக அந்த எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் உள்ள துணி போகவும் நமக்கு
எக்ஸ்ட்ராவா அந்த 10.25 கரெக்டாக வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் கிராஸ் செக் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா கம்மியாக இருந்துச்சு அல்லது ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா வரதை இந்த இடத்துல பிடிச்சு விட்டுக்கலாம். ஒரு வேளை கட்டிங்கில் நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா. அப்படி இல்லை குறைவா வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க கம்மியா பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க அது ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் நீங்க தைக்க உங்களுக்கு அது பழகிடும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாமா? பட்டி கட் பண்றதுக்கு நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும். வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோனா 35 4ஆல டிவைட் பண்ணனா வரக்கூடியது 8.25 சொல்லி 8.25 சொல்லியிருந்தேன். அந்த 8.25 நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? இந்த பக்கம் வந்து ஒரு 2 இன்ச் துணி எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி விட்டுறணும். ஏன்னா நமக்கு சீம் அலவன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு வேணும். சரியா? இப்போ இந்த லைன் போட்டிருக்கிறேன் இல்லையா, இந்த லைன்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் உள்ள தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ல இது ஸ்டிச்சிங் லைன், இது கட்டிங் லைன். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம அளந்துக்கணும். ஸ்டிச்சிங் லைன்ல இல்ல, கட்டிங் லைன்ல. ஓகேங்களா? கட்டிங் லைன்ல அளந்து பார்க்கும்போது எவ்வளவு வருதுன்னா 6 இன்ச் வருது. சரிங்களா? 6 இன்ச் வருதுன்னா அப்படியே வந்து பேக்ல வந்து இதுதான் வந்து கட்டிங் லைன். அதாவது இந்த லைன் வந்து கட்டிங் லைன், இந்த லைன் வந்து ஸ்டிச்சிங் லைன். அப்போ அந்த 6 இன்ச்சை இந்த கட்டிங் லைன்ல, பேக் பார்ட்டுடைய கட்டிங் லைன்ல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோங்க அளந்து பார்க்கணும். எங்கிருந்து இது வரைக்கும் அளந்து பார்க்கணும். ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கிருந்து இது வரைக்கும் கட் பண்ணி இது அளவு எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 3 இன்ச் வருது. இங்கிருந்து இந்த கோடு வரைக்கும் 3 இன்ச் வருது. சரியா? இந்த 3 இன்ச் வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஸ்டிச்சிங் லைன், இது கட்டிங் லைன் பட்டிக்கு. அப்போ 3 இன்ச் வந்துச்சுங்களா? 6 இன்ச் வந்து பேக்ல வச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது 3 இன்ச் வந்து பேலன்ஸ் வந்துச்சு. அந்த 3 இன்ச் கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், மேல பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்போ 4 இன்ச் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். 4 இன்ச். சரியா? இப்போ இங்க இருந்து நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் 8.25 சொல்லியிருந்தேன். நான் 35 4ஆல டிவைட் பண்ணும்போது 8.25 சொல்லியிருந்தேன். அந்த 8.25க்கு நீங்க மார்க் பண்ணிக்கணும். முக்காலுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துலயும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுக்கும். அதையும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பேக்ல பட்டியோட உயரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல ஃப்ரண்டோட உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரண்டோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஸ்டிச்சிங் லைன், இது வந்து கட்டிங் லைன். கட்டிங் லைன்ல பார்க்கணும். இங்கேயும் வந்து 3 இன்ச் வருது. தெரியுதா? இங்கிருந்து இது வரைக்கும் 3 இன்ச் வருது. சரிங்களா? இது வந்து ஸ்டிச்சிங் லைன், இது கட்டிங் லைன். சரிங்களா? 3 இன்ச் வருது. கட்டிங் லைன்ல அளவு எடுக்கணும். 3 இன்ச் நம்ம எடுத்துட்டோம். சரி, இந்த 3 இன்ச் கூட நம்ம எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் ஆட் பண்ணணும். 3 இன்ச் கூட 1.25 இன்ச் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய உயரம் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 4.25 வரும். இப்போ ஃப்ரண்டோடைய பட்டி உயரம் கண்டுபிடிச்சிட்டோம், பேக்கோடைய பட்டி உயரமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நடுவுல ஒரு அளவு இருக்கும் பாத்தீங்களா? இந்த அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்து, அதாவது இந்த பகுதி வந்து ஸ்டிச்சிங் லைனுக்குள்ள போயிரும்னு சொல்லியிருக்கேன், ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு. அப்போ இந்த லைன்ல இருந்து இது வரைக்கும் நீங்க வச்சு பார்க்கணும். அப்போ 3.1 இன்ச் வருது அப்படின்னா இந்த 3.1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு
ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டுட்டு இந்த உயரம் எவ்வளோங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இங்க வந்து நம்ம 4.25 சொல்லி வச்சிருக்கிறோம். இங்க வந்து 4ன்னு சொல்லி வச்சிருக்கோம். பொதுவாகவே வந்து பட்டி சென்டர் பக்கம் வரக்கூடியது வந்து 2.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ். சரிங்களா? இந்த 2.5 கூட நீங்க ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.5. சில பேருக்கு இது அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 3.5 இன்ச். 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது இல்லையா? எடுத்துக்கணும். அதே போல இந்த சைடுக்கும் நீங்க பண்ணிக்கணும். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டி வந்து சென்டர்ல நீங்க பிளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு நீங்க இப்படி நீங்க ஓபன் ஃபோல்ட் பண்ணி ஹூக் போடுற இடத்துல இப்படி நீங்க வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பட்டி மட்டும் பேக்குடைய உயரத்தை விட கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் எடுக்கிறோம். இந்த 1/4 இன்ச் எடுத்துட்டு இந்த 1/4 இன்ச்சையும் இங்க ஸ்டிச்சிங் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம ஜாயின் போட்டு விட்டுறணும். சும்மா லைட்டா தான். இதுவும் வந்து ஈவனா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இந்த அளவும் கரெக்டா இருக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்கிருந்து சொல்லியிருந்தேன், இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா 2.5 தான் வருது. 2.5 ஒரு புள்ளி. நான் இந்த கோட்டை அளவு எடுத்துட்டேன். சரி, இங்கிருந்து 2.5 ஒரு புள்ளி. சாரி, இல்ல இங்கிருந்து தான் 3 ஒரு புள்ளி. கரெக்ட் தான். இப்போ இந்த அளவும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 3.1ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? .1 கரெக்டா வருது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்க 3.1ல இருந்து இந்த பகுதி வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளவு வருது? 10.25 ஒரு புள்ளி வருது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குதானே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல இருந்து 3.1ல இருந்து 10.25 ஒரு புள்ளி வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வருது. அதாவது நம்ம வந்து கட்டிங் லைன் போட்டுக்கிறோம் இல்லையா, அதை தாண்டி ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிருந்து இதை அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சப்போஸ் சில சமயம் நம்ம கட்டிங் லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் தள்ளி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி தள்ளி போனாலும் என்ன இப்படி தள்ளி போகுது, ஸ்ட்ரைட்டா தானே சொன்னா, அப்படி இல்லை தள்ளி போனாலும் பரவாயில்ல. இங்கிருந்து அப்படியே அந்த கோட்டை வந்து கிராஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ பட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரண்ட் பேக்கா நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பட்டி பார்ட்டும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நீ அடுத்தது ஸ்லீவ் ஒன்று தான் பாக்கி. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர்ல இருக்கக்கூடிய சீம் அலவன்ஸ், அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க கட் பண்ணிடணும். இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் வந்து இன்னுமே நல்லா பேலன்ஸ்டா உட்காரும். பிளவுஸ் வந்து ஷோல்டர்ல நல்லா பேலன்ஸ்டா உட்காரும். சரிங்களா?
இந்த இடம் அதே அளவு தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவீங்க, கிராசிங் மார்க் பண்ணி. சரிங்களா? இதே போல தான் ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்துடலாமா? இவங்களுக்கு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் 10 இன்ச்சு. ஸ்லீவ் லென்த் 10 அப்படின்னா நம்ம எப்பவும் வழக்கம் போல் ஒரு 1 இன்ச்சு சேர்த்தி 11 நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ மேலே இருந்து நான் 11 எடுத்துக்கிறேன். பதினொன்னுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே போல் இங்கே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆம்ஹோலுடைய சுற்றளவு 17. 17ல் பாதி 8.5. 8.5லிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும், அப்போ 7.5. சரிங்களா? இந்த 7.5 இப்படியே வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணி இன்ச் டேப் வச்சு 2ஆ ஃபோல்டு பண்ணி இந்த சென்டரையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இந்த சென்டர் நோட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன அளவு வருதோ அதையே வந்து ஸ்லீவோட கேப் ஹைட்டா நீங்க கொடுத்துக்கோங்க. 3.25 வருது, நான் அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். சரி, 3.25. மூணே முக்கால்னு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துலயும் இங்க பாதி நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதே போல இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் வந்து 7.5 நீங்க மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை வச்சு அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையும் இணைச்சு விட்டணும். இணைச்சிட்டு இங்கிருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க இருந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க, சின்னதா ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கர்வ் ஸ்கேல் எடுத்துட்டு இந்த லைனை அழைச்சி எடுத்துருங்க. அதே போல இந்த லைனை அழைச்சி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா எவ்வளவு இருக்குதுன்னு. 1/2 இன்ச் எட்டு வருதா? இப்போ நமக்கு செக் பண்ணி பார்த்துடலாம் ஆம்ஹோல் எவ்வளோ வருதுன்னு.
8.5 வருது. அப்போ ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா இருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இதை கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதே போல ஓகேவா வரைஞ்சிட்டு இப்போ நம்ம பாடியில வந்து ஈஸ் அலவன்ஸ் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே போல எங்கேயும் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இது கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு அதே போல கீழே வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம இவங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 சொல்லியிருக்காங்க. நம்ம அப்போ பாதி, அதுல பாதி 6.25 வச்சுக்கணும். 6.25 வச்சுட்டு இப்போ இந்த லைனை நம்ம ஜாயின் போட்டு விட்டுறணும். இதுக்கப்புறமா நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த இடத்துல பேப்பர் கம்மியா இருக்கு, அதனால நான் இங்க இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்லீவோட கட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த இடம் வந்து நம்ம பாடியில 1/2 இன்ச் கொடுத்தோம், அப்போ நம்ம ஸ்லீவ்லையும் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்க இது கர்வா எடுக்கும்போது, இப்போ சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கை சதப்பிடிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது இல்லையா, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்கேல், அதாவது நம்ம சுடிதாருக்கெல்லாம் நம்ம ஷேப் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் வச்சு நேராகவே ஷேப் பண்ணுவோம். நல்லா இருக்கு, லைட்டா அப்படி ஷேப் பண்ணீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து முதல்ல இதே மெஷர்மெண்ட்டுக்கு, இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு பேப்பர் கட்டிங் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. நான் போட்ட மாதிரியா வருதான்னு செக் பண்ணிட்டு அடுத்தது உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க போட்டு பாருங்க. போட்டு பாத்தீங்கன்னா பக்காவா வரும். சரிங்களா? ஏன் நான் உங்களுக்கு வந்து அளவுகள் எல்லாம் சொல்லாமையே வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன், வாயில மட்டும்தான் சொல்லியிருக்கேன், கையில சொல்லல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸா போட்ட வீடியோஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து அளவுகள் சொல்லிதான் மார்க் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் சொல்லாம போனாலும் நீங்க வந்து இந்த இடத்துல இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு போட்டு பழகுங்க. சரியா? இப்ப நான் லாஸ்டா வந்து நீங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கேங்கிறத நான் மார்க் பண்ணி ஒரு போட்டோவா உங்களுக்கு நான் வந்து வீடியோல வந்து அட்டாச் பண்ணிடுவேன். சரிங்களா? அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே போல மெஷர்மெண்ட் கட் பண்ணி பாருங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு, இந்த கட்டிங்க்கு வந்து மேஃப்ளவர் கட்டிங். சரிங்களா? இந்த மேஃப்ளவர் கட்டிங்கை நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்க்கதான் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கட்டிங் ஈஸியா வரும். ஒரு பிளவுஸ்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல தப்பு பண்ணீங்கன்னா நீங்க கால்குலேஷன்ல தப்பு பண்ணுவீங்க, ஸ்டிச்சிங்லயும் தப்பு பண்ணுவீங்க, பினிஷிங் சொதப்பலாயிரும். சரிங்களா? நீங்க பாடியில மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே பக்காவா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் நான் ஒரு நாளைக்கு ஃபுல் வீடியோவை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரைட். அதே போல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட் வந்து நல்லா புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. யாருமே வந்து பாக்குறீங்க ஒரு லைக் போடுறது இல்ல. ஒரு லைக் போட்டு போனா என்ன உங்களுக்கு சொல்லுங்க. நிறைய டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால ஒரு லைக் போடுவோம். பழைய கஸ்டமர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. இல்ல நியூவா பாக்குறீங்க அப்படின்னா புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் போட்டுட்டு போங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.